சாப்பாடு ரெடியா? உனக்கு தம்பி லஞ்ச் பேக் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஏதோ இருக்குது மிச்சம் இருக்க சாப்பாடுலாம் வந்து நான் வயலுக்கு எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன். என்ன அன்றைக்கி சமைச்சிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? வா. சாதம், மாங்காய், பீன்ஸ், கத்திரிக்காய் 3 போட்ட சாம்பார், சவ் பொரியல், அப்புறம் பச்சை மாங்காய் உனக்கும் தம்பிக்கும் பிடிக்குன்னு சொல்லிட்டு கட் பண்ணி உப்பு மிளகாய் அப்படி போட்டு வச்சுருக்கேன். இது சாம்பார் சாதமும் தயிர் சாதம். அது உங்களுக்கு லஞ்ச் பேக் கலர்னது போக மிச்சம். அந்த சாப்பாடு தான் இப்போ நான் சாப்பிட்டு கிளம்ப போகிறேன். ஸோ நானும் வயலுக்கு கிளம்பியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சசிஸ் கிரீன்லேண்ட். இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோட்டத்தில் மரவள்ளி அறுவடை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லாஸ்ட் இயர் போர் போட்டிருந்தோம். ஸோ போர் போட்டு விவசாயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம மரவள்ளி குச்சி தான் நட்டிருந்தோம். இப்போ வந்து கரெக்டாக வந்து 1 இயர் முடிஞ்சிட்டு 1 இயர் முடிஞ்சு 1 மாதமே கூட ஆகிடுச்சு. நம்மளுமே 12வது மாதம் முடிஞ்சு 13வது மாதம் நம்ம கிழங்கு பிடுங்கணும். ஏன் இவ்வளோ நாள் கழித்து பிடுங்குறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. 10 to 12 பிடுங்கிட்டோம் அப்படின்னா நல்லது. 13வது மாதம்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா கிழங்கு அழுகி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ ஆனாலுமே நம்ம ஏன் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட காடு கொஞ்சம் மேட்டுத்தரையானது, அழுகாது, கிழங்கு அழுகி போகாது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்துச்சு. எதனால் நம்ம 13வது மாதம் வரைக்கும் நம்ம கிழங்கு வந்து பிடுங்காமல் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு ரொம்ப குறைஞ்சிட்டே போயிடுச்சு. சரி ரேட் ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி நமக்கும் ஒரு கன்ஃபியூஷனாக இருந்தது. யாருமே வந்து கன்ஃபார்மாக இப்படி தான் ரேட்டு இனிமேல் ஏறும் ஏறாது அப்படின்னு யாருமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ நம்ம கரும்பே வச்சுருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. லாஸ்ட் இயர் வந்து ஒரு டன்னு கிழங்கு 14,000 விற்றுது. இந்த வருஷம் அதில் பாதி கூட இல்லை. ஒரு டன் கிழங்கு 5,000க்கு கேட்குறதுக்கே கேட்பாரற்று கிடக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் நம்மளுமே வந்து ஒரு 10 ரூபாய் ஏறாதா, ஒரு 20 ரூபாய் ஏறாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்து நம்ம 13வது மாதம் முடிவில் தான் இப்போ நம்ம கிழங்கு பிடுங்கிட்டு இருக்கோம். வேறு சான்ஸே இல்லை. நீங்கள் இப்போ தான் பிடுங்கி தான் ஆகணும், இல்லைனா கிழங்கு அழுகி போயிடும். இந்த விலை ஏறுதுன்னு நினச்சி கிழங்கு ஈல்டில் வந்து நமக்கு வந்து அழுகி போயிடுச்சுன்னா அதில் ஒரு நஷ்டம் வரும். நம்ம அதையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம வந்து இப்போ கிழங்கு அறுவடை பண்ணிகிட்ருக்கோம். எங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிழங்கு கூட நமக்குமே அழுகலைங்க. விலையும் இல்லாமல் கிழங்குலையும் நஷ்டம், ஈல்டுலேயுமே நஷ்டம் வந்தது அப்படின்னா நம்மளால் தாங்கியிருக்க முடியாது. அதனாலே பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு பயத்தோடு தான் கிழங்கு வந்து நம்ம பிடுங்கிட்டு இருந்தோம். எங்கேயுமே அழுகலை, எந்த ஏரியாவும் அழுகலை, பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. கிழங்கு ஈல்டுமே நல்லா இருந்தது. நமக்கு கிழங்குலாம் பெருசாக இருந்துச்சு. நம்ம ஒரு 2-3 வருஷம் பக்கம் இந்த காடு விவசாயம் பண்ணாமல் தரிசு நிலமாக தான் கடந்தது. நம்ம ஆடு மாடுகள் மட்டும் அங்கே மேய்ச்சிட்டு இருந்தோம். ஒரு பாதியில் நமக்கு கரும்பு இருந்துச்சு, இந்த பாதி சும்மா தான் இருந்தது. அந்த கரும்புக்கு மட்டுமே நம்மளோட பழைய போரில் உள்ள தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் போர் போட்டதுக்கப்புறம் இந்த இடத்த சரி பண்ணி நம்ம மரவள்ளி கிழங்கு நட்டிருந்தோம். கிழங்கு நல்ல நீளமாக போயிருந்தது. ஒரு கிழங்கு நல்லா பெருசாகவும் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இல்லை, ஒரு இடத்துல சின்ன சின்ன கிழங்குகளும் இருக்க தான் செஞ்சிச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழங்கு நல்ல ஈல்டு இருந்தாலுமே நமக்கு ரேட்டு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு சந்தோஷப்பட முடியல. நம்ம கிழங்கு நல்ல ஈல்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி வெளியில் சொல்லி பெருமைப்பட்டுக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா 4,800 அப்படின்னு அந்த 5,000 தொடுறதுக்கு கூட ரொம்ப போர்க்களமாக போயிடுச்சு. ஒரு 5 அந்த ரேட்டில் தான் அந்த ஒரு டன் கிழங்கு 5,000 அப்படின்ற மாதிரி தான் நம்மளுமே பிடுங்கி அமுச்சு விட்டோம். இதில் நல்ல கிழங்கு நல்ல லாபம் வரும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் வந்து 14,000 விற்றுச்சு. நம்மளும் வந்து நல்லா வந்து ஒரு ஈல்டு வரும், நமக்கு தரிசாக கடந்த காட்டில் வந்து புதுசாக நம்ம மரவள்ளி கிழங்கு நட்டோம் அப்படின்னா கிழங்கு நல்லா வைக்கும், ரேட்டும் நல்லா போகுது அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த விவசாயம் பண்ணினது. ஆனாலுமே கடைசி நேரத்தில் இப்படி ஒரு பழி வாங்குவோம் அப்படின்ட்டு தெரியல. ரொம்ப மனசு வருத்தத்தோடு தான் மரவள்ளி கிழங்கு வந்து நம்ம அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணினாலும் நம்ம திரும்பவும் இதில் மரவள்ளி கிழங்கு தான் நடுறதா பிளானு. வேறு சோளம் அது மாதிரி நடலாம், நல்ல ரேட் போயிட்டுருக்கு சோளம்லாம். இருந்தாலுமே நம்ம காட்டு பக்கம் காட்டு பன்னி வந்து ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. நிறைய சோளக்கருதெல்லாம் உடச்சி போட்டு செடியெல்லாம் உடச்சி விட்டு ரொம்ப நாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் எல்லாமே பயந்துட்டுருக்காங்க. சரி என்ன தான் பண்ணுறது, வேறு விவசாயத்துக்கு என்ன பண்ணுறது. கரும்பு நடலாம் அப்படின்னா விதைக்கரும்பு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரொம்ப தூரத்தில் போய் நம்ம விதைக்கரும்பு வாங்கிட்டு வந்து நடுற மாதிரியாக இருக்குது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டிமாண்டாக போயிடுச்சு. கிழங்கு ரேட் இல்லை அப்படிங்கவும் எல்லா விவசாயிகளும் அப்படியே கரும்பு பக்கமே திரும்பிட்டாங்க. அதனாலேயே வந்து விதைக்கரும்புக்கு ரொம்ப பஞ்சமாக போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே நம்ம வந்து திரும்ப மரவள்ளியே நடலாம், பார்க்கலாம், நம்மளை தலையெழுத்துப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுமே வந்து மரவள்ளியே நடுவோம் மறுபடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம்.
எந்த அளவுக்கு ரேட் விற்க போகுது, இந்த ரேட் இருக்குமா, இதை விட அதிகமாக இருக்குமா, குறையுமா, எதுவுமே தெரியல. ஒரு கண்மூடித்தனமான விவசாயம் அப்படின்னு தான் சொல்லணும். தரிசாக கிடக்கிறதுக்கு பரவாயில்ல, அதையாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த வருஷம் போன வருஷம் அளவுக்கு நம்ம களைவெட்டுக்கு வந்து செலவு பண்ண தேவையில்லை. நம்ம வந்து குபேட்டா கையில் இருக்குது அப்படின்றதுனால நம்ம அப்பப்போ வந்து இடையில ஒரு 4 மாதம் வரைக்குமே நம்ம இடையில ஓட்டலாம். குபேட்டா வச்சு நல்லா ஓட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம மரவள்ளி கிழங்கு இருக்கிற அந்த பாருக்கு மட்டும் நம்ம களை வெட்டிட்டா போதும். போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம களை வெட்டுற மாதிரியாக இருந்துச்சு. களவெட்டு கூலி தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உரம் வச்சு செலவு அப்படிங்கிறத காட்டிலும் களவெட்டுக்காக நம்ம செலவு பண்ணது அதிகம். ஸோ அதனால தான் நமக்குமே செலவு ஓவர் ஆயிடுச்சு. நம்ம பண்ணின செலவே வந்து நம்ம இந்த விவசாயத்தில் எடுக்க முடியல. அப்படிங்கும்போது விவசாயிகளோட நிலைமை எவ்வளோ ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம பண்ணின செலவுலேருந்து ஒரு 2 மடங்கு 3 மடங்கு லாபம் கிடைச்சாதான் விவசாயிகள் திருப்தி அடைய முடியும். ஒரு கடன் வாங்கி செலவு பண்ணாலும் கூட, வட்டிக்கு வாங்கினாலும் எது பண்ணாலுமே கொஞ்சம் அந்த கடனை அடைக்க முடியும், கொஞ்சம் திருப்தி அடைய முடியும், கொஞ்சம் லாபம் வந்தால் தான். ஆனாலுமே இது பண்ணின செலவே வரல அப்படிங்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலுமே கிழங்குகளை ஒரு கிழங்கையும் பார்க்க அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. நல்ல ஈல்டு. ஸோ இது வந்து போன வருஷம் விற்ற விலை வந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கேயோ போயிருப்போம். நம்மளோட நேரமோ என்னமோ மரவள்ளி வந்து ரேட் இல்லாமல் போனதுக்கு காரணம் என்னன்னு தெரியல. நம்ம மரவள்ளி நட்டதுனால தான் ரேட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளாவது நடாமல் இருந்தால் மற்றவங்களுக்காக இது நல்ல விலை விற்றுருக்குமோ அப்படின்ற மாதிரியும் ஒரு கேள்வி வரதான் செய்யுது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நமக்கு வந்து கிழங்கு வந்து அன்றாடம் புடுங்கக்கூடிய கிழங்குகளை அன்றாடம் நம்ம வந்து லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதுலேயுமே அந்த காயும் போது டன்னேஜ் குறையும் இல்லையா, அந்த ஒரு லாஸ் ஆகாமல் நம்ம அன்னன்னைக்கு லோட் பண்ணிட்டோம், அமுச்சிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்லா வந்து ஒரு லாபம் பார்க்கலாம். இப்போ வந்து விதைக்குச்சி தான் எடுத்துகிட்ருக்கோம். விதைக்குச்சி வந்து ஆளுங்களை வச்சு எடுத்தாச்சு. கிழங்குமே வந்து அவங்க பிடுங்கும்போது 1-2 மண்ணுக்குள்ளே தங்கிடும். அந்த இடத்துல வந்து அவங்க அடையாளத்துக்காக குச்சி வந்து சொருகி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த அடையாளத்தை பார்த்துட்டு எங்கெங்கெல்லாம் குச்சி வந்து சொருகி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல கிழங்கு தங்கியிருக்கும். அந்த கிழங்கையுமே அப்படியே பின்னாடியே நம்ம ஒரு 3-4 ஆள் வச்சு நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். ஸோ அன்றாடம் பிடுங்கும்போதும் அன்றாடம் நம்ம இது மாதிரி கிழங்கு நோண்டுறதுக்காக ஆளுங்களை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் அன்னனை வேலை அன்னன்னைக்கு முடித்த மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால நம்ம வந்து ஆளுங்களையே வச்சிட்டோம். ஆளுங்களுமே கரெக்டாக வந்து அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. அந்த கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் டைமில் நம்ம இது மாதிரி கிழங்கு குச்சி வந்து பொறுக்கிறதுக்காக தனியாக நம்ம ஒரு 3 ஆள் விட்டுருந்தோம். அவங்க பொறுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க, பொறுக்கி அடுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டில் 10 குச்சி இருக்கும், ஒரு ஏக்கருக்கு 100 கட்டு. அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி பேசி பொறுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம தான் போய் அந்த ஒரு இடத்துலையும் 10 கட்டு வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டோம். எவ்வளோ நடவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது பின்னாடி தான் முடிவு பண்ணணும். இருந்தாலுமே கையில் இருக்க விதை குச்சியை விட்டுட்டு நம்ம திரும்ப அலைய முடியாது. அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸஸாகவே நம்ம வந்து 1 ஏக்கர் 2 ஏக்கர் கூடவே நடுற மாதிரி தான் நம்ம வந்து விதை குச்சியுமே எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் எடுத்து வச்சுருந்தாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஒரு நிழலான இடத்துல நம்ம அடுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 20 நாள் வரைக்கும் தாங்கும். ஒரு மாதம், அதுக்கு ஒரு மாதத்தை தாண்டாமல் பார்த்துக்கணும். ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து கொள்ளையை சரி பண்ணி உழவு ஓட்டி, நிறைய உழவு ஓட்டணும். உழவு ஓட்டி அதுக்கப்புறம் கொள்ளையை சரி பண்ணி ட்ரிப் இரிகேஷன் அந்த லேட்ரல் இருக்கு இல்லையா, அந்த லேட்ரல் இழுத்து விட்டு தண்ணியை பாய்ச்சிட்டு அதுக்கப்புறம் குச்சி ஊன வேண்டிய வேலை இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குச்சிகளுமே பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ரொட்டவேட்டர் வச்சு அடிச்சு விட்ருவாங்க. குச்சிகளை தனியாக பொறுக்கி வெளியில் அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ரொட்டவேட்டர் வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த குச்சியெல்லாம் மாவாக போயிடும். அதேமாதிரி தான் நம்மளுமே வந்து உழவு ஓட்டியிருந்தோம். இப்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம விதை குச்சியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிழல் தாப்பாங்கான இடத்துல வச்சுட்டோம். மொத்தமாக டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா நிலத்துக்குமே தேவையான குச்சிகளை நம்ம இது மாதிரி ஒரு பலாமரத்தடியில் கீழே நிழலில் தான் வச்சுருக்கோம். இதுக்கு தனியாக நடவு பண்ணுறதுக்கு தனியாக கான்ட்ராக்ட் பேசி அவங்களே நட்டு கொடுத்துருவாங்க. லேட்ரலையுமே அவங்களே இழுத்துட்டு நட்டு கொடுத்துருவாங்க. லாஸ்ட் இயர் எல்லா வேலைகளும் நம்மளே செஞ்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் நம்மளும் வெளியில் போய் தங்கிட்டோம் பசங்களுக்காக. அப்படின்றதுனால எல்லா வேலைகளையும் நம்மளே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்துக்குமே ஆள் வச்சாச்சு. மரவள்ளியில் பெருசாக நஷ்டம் அப்படின்னாலும் பார்க்க வேண்டிய வேலையை பார்த்து தான் ஆக வேண்டியதாக இருக்குது. எதுக்கெல்லாம் செலவாகுமோ செலவு பண்ணி தான் ஆகணும். நமக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த வளர்ச்சியை நம்ம வந்து பார்க்க முடியாது. ஸோ அப்படி நஷ்டப்படியே இருக்கட்டும், ஒரு வருஷம் நஷ்டமாக இருந்தாலும் அடுத்த வருஷம் லாபமாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்மளுமே அடுத்த வருஷ பயணத்துக்காக மரவள்ளி விதை குச்சி எடுத்து வச்சாச்சு. கிழங்கு இது மாதிரி வரப்பு ஓரங்களில் குச்சிகள் பிடுங்க முடியாமல் தங்கி இருந்தது. அதை சரி கிழங்கு இருக்குதே அப்படின்னு சொல்லி கவனிக்காமல் விட்டுருந்தாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பெரிய கிழங்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு வயல் முழுக்க கிழங்கு இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ கொஞ்சம் ஓவராக தான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட மரவள்ளி அறுவடை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து கொள்ளையை சரி பண்ணி மரவள்ளி கிழங்கு நடுற வீடியோ அடுத்தடுத்து நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல விழாக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Sasi. Tata, bye, see you. Thanks for watching.